ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலை கிச்சன். கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு. இன்றைக்கி நம்ம வாலை கிச்சனில் மதுரை ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான சிந்தனை துளி. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது. வாங்க முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அதுக்காக ஒரு 6 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 முடி தேங்காயை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபைனலாக இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். ஃபைனலாக போடுறதுக்கு வந்து மல்லித்தலையும் நம்ம தாளிக்கிறப்ப சேர்க்குறதுக்காக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் கடாய் வச்சுட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து போட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயாச்சு. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறமா கறி லீவ்ஸ் இதெல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சமாக ஃப்ரை ஆன உடனேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக நான் கூடயே இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு வந்து ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் சால்ட் வந்து போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடி எல்லாமே 1 by 1 எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி இப்போ தண்ணி சேர்க்க வேணாம், ட்ரையாகவே இதை வந்து நல்லா நம்ம வந்து வதங்க வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து அந்த மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 150 to 200 ml அளவுக்கு வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த முட்டையை வந்து அப்படியே நல்லா கீறிட்டு 4 பீசஸ் கீறிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மீன் டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். குழம்பு வந்து நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ அரைச்ச அந்த தேங்காயை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த அளவு போதும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக அகைன் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்துடும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா தேங்காய் அரைக்கிறப்போ நம்ம இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மிளகு சோம்பெல்லாம் போடுறதுனால நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான சுவையான மதுரை ஸ்டைல் முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. லஞ்சுக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாலை கிச்சன்.